ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி பிச்சு போட்ட கோழி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு சிக்கன் பீஸ் குழம்புலேருந்து எடுத்துக்கலாம். குழம்பு சிக்கனில் செய்யலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்தரைச்சி சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு சிக்கன் பீஸ் எடுத்தாச்சு. இது எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கறி மட்டும் எடுக்க போகிறோம். இது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்குள்ளே வெங்காயம் ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செய்யலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துக்கலாம். அதோட 5 பல் பூண்டு, சின்னதாக ஒரு பீஸ் இஞ்சி, அதையும் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ஆறிடுச்சு. நம்ம எலும்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கறி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம தட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செய்யலாம், அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதில் வெங்காயத்துக்கு அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கினதும் சிக்கன் பீஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு கரம் மசாலாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு கரண்டி சிக்கன் குழம்பு சேர்த்துக்கலாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சிக்கனுக்கு ஆல்ரெடி குழம்புலேயே உப்பு சேர்த்து தான் செஞ்சுருப்போம். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பரட்டி விட்டுற வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிச்சு போட்ட கோழி வறுவல். ரொம்ப ஈஸியான ரெசிபி, 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு கரம் மசாலாலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மிளகாத்தூள், சின்ன வெங்காயம், அப்புறம் நம்ம ஒரு கரண்டி குழம்பு சேர்த்துருக்குறோம். அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிச்சு போட்ட கோழி வறுவல். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.